Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இந்த எபிசோட் வெள்ளை பூக்கள் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ இந்த எபிசோட பார்க்க போயிருந்தோம். விவேக்கு வந்து ஒரு கம்பேக் மோட் மூவி தான் இது முழுக்க அமெரிக்கா வாழ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம சினிமா 360 வந்து சொல்லியிருக்கோம். இந்த திரைப்படத்துடைய கதை வசனகர்த்தா சண்முகபாரதி கூட வந்து இந்த படத்துடைய நியூஸை நம்ம சொன்னதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். நம்ம ட்ரெய்லரே ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா சில ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்பொழுது எப்படின்னா, அமெரிக்காவில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், நாங்கள் கனடாவில் வந்து தமிழ் படம் ஒன்று எடுத்திருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப அமைச்சூர்த்தனமாக, ஒரு ஸ்டைலிஷாக இல்லாமல், ஒரு சினிமா இலக்கணம்லாம் இல்லாமல் இருக்கும். பட் நான் இந்த படம் பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப தேர்ந்த, அதாவது வாய் வார்த்தையெல்லாம் இல்லாமல் சினிமாவை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறது அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. அந்தளவுக்கு ஒப்பிட முடியாது. பட் வேட்டையாடு விளையாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அது யார் கௌதம் மேனன்லாம் எடுத்தார் அப்படின்னு இல்லைங்க. இந்த படத்தினுடைய ஸ்டைல் மேக்கிங்கே வந்து அந்த மாதிரி அதுக்கு இணையாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன் நான். ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் யூஎஸில் நடக்கிற கொலைகளை எப்படி துப்பறிந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஆன்லைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ட்ரெய்லரில் சார்லி இருக்கிறாரு. ஏன்னா அவர் மிகச்சிறந்த நடிகர். அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது அவர் இதில் நடிச்சிருக்காரு. இப்போ பூஜா தேவரியா மற்றதெல்லாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ்க்கு வந்து ஒரு கேஸை வந்து விசாரிக்க சொல்லி அங்கே அனுப்புகிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு கொலையாளி கடத்திக்கிட்டே இருக்கிறான். அது வந்து தொடர்ந்து அவன் கடத்துவான்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி யார் எப்படி செய்கிறான் அந்த கொலை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் யார் செய்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் அந்த ட்ரெய்லரில் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். ராம்கோபால் கிருஷ்ணராஜனுடைய மியூசிக் வந்து த்ரில்லர் திரைப்படத்திற்கான ஒரு டெம்ப்டை வந்து இந்த ட்ரெய்லர்லேருந்து உருவாக்குது. பிரவீன் கேஎலுடைய ஷார்ப் கட்டிங் வந்து ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை வந்து இந்த ட்ரெய்லரில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு மெரினா ஷாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி அந்த நியூயார்க்குன்னு நினைக்கிறேன், நம்ம அமெரிக்கா இதுவரையும் போனது கிடையாது. அந்த நியூயார்க் ஷாட்ஸும் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. திரைக்கதை ஒரு பகுதி எழுதி இயக்கி இருக்கின்றார் விவேக் இளங்கோவன், திரைப்படத்துடைய இயக்குனர். இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கின்றது. இந்த ட்ரெய்லரை பார்க்குறவர்களையும் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா த்ரில்லர் ரசிகர்கள் நிச்சயமாக ஒரு முறையாவது அவசியம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இது கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே, இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ட்ரெய்லரோட லிங்க் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரைட்.